அனைவருக்கும் வணக்கம். குடும்பமாய் வாழ 5 சிறந்த வழிகள் என்ற தொடரின் 2ஆம் பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பாகத்தில் அன்னப்பறவைகள் மற்றும் விவசாயி கதை மூலம் ஒற்றுமையின் பலத்தை பார்த்தோம். ஆனால் இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சரியான திசை வேண்டும். அந்த திசையை காட்டும் பெரியவர்களின் ஞானத்தை தான் என்று பார்க்க போகிறோம். பாண்டவர்கள் 5 பேரும் பிரிந்து இருந்த போதுதான் துன்பப்பட்டார்கள். ஒன்று சேர்ந்த போதுதான் தர்மத்தை நிலைநாட்டினார்கள். ஆனால் வெறும் ஒற்றுமை மட்டும் போதாது. அந்த ஒற்றுமை எந்த அடித்தளத்தில் இருக்க வேண்டும், எந்த திசையில் பயணிக்க வேண்டும். இதற்குத்தான் உலக பெரியவர்களின் வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த வார்த்தைகளை தனித்தனியாக பார்க்காமல் ஒன்றோடொன்று இணைத்து பார்க்கும் போதுதான் குடும்பமாய் வாழ 5 சிறந்த வழிகள் என்ற பாடம் முழுமையாக தெரியும். குடும்பமாய் சேர்ந்து எழ 5 சிறந்த வழிகள் என்ற படம் முழுமையாக நமக்கு தெரியும். நண்பர்களே, ஒரு குடும்பம் உயர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் தேவை ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன். அந்த அடித்தளத்தை பற்றித்தான் திருக்குறள் பேசுகிறது. வள்ளுவர் சொல்கிறார், இல்லறம் காப்பது எவன் கொல், புல்லறம் புல்லாதவன் இல். அதாவது குடும்பத்தை காப்பது எவன்? தீய வழிகளை விலக்கி நல்லறம் செய்பவன் தான் குடும்பத்தை காப்பான். நாம் குடும்பத்தோடு சேர்ந்து எழ வேண்டும் என்றால், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அந்த எழுச்சி தர்மத்தின் மேல் இருக்க வேண்டும். ஊழல் வழியில் சம்பாதித்த பணம், பொய் சொல்லி பெற்ற பதவி, இது குடும்பத்தை உயர்த்தாது, அது குடும்பத்தை அழிக்கும். ஆகவே குடும்பத்தோடு எழுவதற்கு, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு, குடும்பமாய் நிலைப்பதற்கு முதல் நிபந்தனை அறம். அறம்தான் நம் குடும்பத்தின் வேர். ஆனால் வேர் மட்டும் இருந்தால் போதாது. அந்த மரம் வளரும் திசை, டைரக்ஷன் வேண்டும். குடும்பத்தின் இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். கணவர் ஒரு திசையில் ஓடக்கூடாது, மனைவி இன்னொரு திசையில் ஓடக்கூடாது, பிள்ளைகள் வேறு திசையில் ஓடக்கூடாது. நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நம் குடும்பத்தின் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு ஒரே பதில் இருக்க வேண்டும். முடிவுகள் தனித்தனியாக இருக்கக்கூடாது, இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் சேர்ந்து எழும், சேர்ந்து வாழும். சரி, அடித்தளம் இருக்கிறது, அறம். திசை இருக்கிறது, பொது இலக்கு. ஆனால் இந்த பயணத்தில் நமக்குள் ஒற்றுமை, யூனிட்டி இருக்கிறதா? இங்குதான் திருமூலர் நமக்குள் இருக்கும் பிரிவுகளை போக்குகிறார். அவர் பாடுகிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதை மேலே சொன்ன குரலோடு இணைத்து பாருங்கள். அறத்தை அடித்தளமாக கொண்டு ஒரே இலக்கை நோக்கி செல்லும் நாம் நமக்குள் வேறுபாடு பார்க்க கூடாது. நான் தான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நீதான் அதிகம் செலவு செய்கிறாய் என்ற பிரிவுகள் இருக்கக்கூடாது. குடும்பத்திற்குள் கூட இந்த ஒற்றுமை வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினரிடமும் இறைவன் இருப்பதாக நம்பும் போது மரியாதை தானாக வரும். மரியாதை இருந்தால்தான் மனஸ்தாபம் இருக்காது. மனஸ்தாபம் இல்லாத இடத்தில் தான் வளர்ச்சி இருக்கும். இப்படி அறம், இலக்கு, ஒற்றுமை எல்லாம் சேர்ந்தால் அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கடத்துவது? இங்குதான் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகள் பொருந்தும். அவர் சொல்வார், ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த சைல்ட். குழந்தையின் முதல் பள்ளி குடும்பம்தான். இதை முந்தைய 2 கருத்துக்களோடு இணைத்து பாருங்கள். திருக்குறள் சொன்ன அறத்தை, திருமூலர் சொன்ன ஒற்றுமையை யார் கற்றுக் கொடுப்பது? இந்த முதல் பள்ளிதான். அங்கே கற்பிக்கப்படும் அன்புதான் அவன் எதிர்காலத்தில் உலகத்தை வெல்ல உதவும். நாம் குடும்பத்தோடு எழ வேண்டும், குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்றால் நம் எண்ணங்கள் நம்மை விட உயரே போக வேண்டும். அதற்கு இந்த முதல் பள்ளி வலுவாக இருக்க வேண்டும்.
பெற்றோர் நடத்தையை பார்த்துத்தான் குழந்தைகள் வளரும். நாம் ஒன்றாக எழும்போதுதான் அவர்கள் உயரே எழுவார்கள். இறுதியாக, இவ்வளவு முயற்சி எதுக்கு? தனித்து போனால் வேகமாக போகலாம், ஆனால் குடும்பத்தோடு போனால்தான் நிலைத்திருக்க முடியும். இதைத்தான் ஒரு சீன பழமொழி மிக அழகாக சொல்கிறது. தனியாள் சீக்கிரம் போகலாம், ஆனால் குழு சேர்ந்தால் தூரம் போகலாம். இதுதான் நம் பயணத்தின் முடிவுரை. திருக்குறள் அடித்தளம் போட்டது, திருமூலர் ஒற்றுமை சொன்னது, கலாம் அவர்கள் கல்வி முறையை சொன்னார்கள். இவற்றின் பலன்தான் இந்த சீன பழமொழி. நாம் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் தனித்து, ஆனால் வாழ்க்கை என்பது சீக்கிரம் முடியும் ஓட்டம் அல்ல. இது ஒரு நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தில் கடைசி வரை நம்மோடு நடக்க குடும்பம் வேண்டும். ஆகவே இந்த 5 பெரியவர்களின் வார்த்தைகளும் ஒன்றையே சுற்றி வருகின்றன. அறம் பிளஸ் இலக்கு பிளஸ் ஒற்றுமை பிளஸ் கல்வி இஸ் ஈக்குவல் டு நிலையான எழுச்சி, நிலையான வாழ்க்கை. இதுதான் குடும்பத்தோடு சேர்ந்தே எழுவதற்கான, குடும்பத்தோடு சேர்ந்தே வாழ்வதற்கான ரகசியம். அறம், இலக்கு, ஒற்றுமை எல்லாம் சேர்ந்தால்தான் எழுச்சி என்பது புரிகிறது. ஆனால் இதை நம் வீட்டில் நாளை முதல் எப்படி செய்வது? பேச்சு அல்ல, நடைமுறை வேண்டும். குடும்பமாய் வாழ்வதற்கான 5 பொன்னான வழிமுறைகளை இந்த தொடரின் இறுதி பாகத்தில் பார்ட் 3 பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த வீடியோவை பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.